சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். முருகன் உங்களை ஏற்றுக்கொண்டார் என்பதை உணர்த்தும் ஒரு சில அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மற்ற தெய்வங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு முருகப்பெருமானுக்கு இருக்குது. அதாவது குலதெய்வம் தெரியாதவர்கள் கூட முருகனை தன்னுடைய குலதெய்வமாக பாவித்து வணங்கலாம். அப்படி முருகப்பெருமானை நீங்கள் குலதெய்வமாக பாவித்து வணங்கும் போது கண்டிப்பாக அந்த கந்த கடவுள் உங்கள் தலைமுறைக்கே குலதெய்வமாக நின்று அருள் புரிவார். முருகனை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே போல் முருகனுக்கும் எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் முருகன் ஒரு சிலர்கிட்ட உரிமையாக ஒரு சில அறிகுறிகள் காட்டுவாங்க. சிலருக்கு முருகன் நாமம் சதா சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி முருகனின் நாமத்தை தொடர்ந்து யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அப்படி மனமுருகி நம்ம முருகனை சதா நினைக்கும் போது முருகன் உங்களுடைய பெயரை சொல்லி கூப்பிடுவார். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, திடீர்னு யாருமே இல்லாதப்ப உங்கள் பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கும். பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. இதுதான் கந்த பெருமானின் திருவிளையாடல். அவர் உங்களை அழைக்கிறார், உங்களிடம் விளையாடுகிறார் என அர்த்தம். இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம முருகன் திருக்கோவிலுக்கு செல்லும்போது அந்த கோவிலில் காலடி எடுத்து வச்சோன்னு நம்மளுடைய உடல் நம்மை அறியாமல் ஒரு புல்லரிப்பது, அல்லது முருகனின் சிலையை பார்க்கும்போது ஒரு புல்லரிப்பது, அல்லது கொடிமரத்துக்கிட்ட போகும்போது நம்மை அறியாமல் நம் உடலில் ஏதோ ஒரு உணர்வு ஏற்படுவது, இது அனைத்துமே முருகனின் அருள் கடாட்சம் உங்களுக்கு நிறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது. கோயிலில் பொதுவாக அதிகமான நேர்மறை ஆற்றல்கள் இருக்கும். அந்த ஆற்றல்களை எல்லாராலும் உணர முடியாது. முருகனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சிலரால் மட்டுமே உணர முடியும். அப்படி நீங்கள் உணர்ந்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம் முருகன் உங்களை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத. ஒரு சிலரோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் ரொம்ப மனசுக்கு நெருக்கமானவர்களே ஏதாவது துரோகம் செய்யும் போதோ அல்லது ஏதோ ஒரு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது நான் என்னடா செய்ய போகிறேன், எனக்கு இனி யார் இருக்கா அப்படிங்கிற கலக்கத்தில் நிற்கும்போது முருகனின் படம் அல்லது யாம் இருக்க பயமேன் அல்லது வேல் இது போன்ற உருவங்கள் உங்கள் முன் காட்சி அளிக்கின்றது அப்படின்னா நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஒரு நிமிஷம் நீங்கள் கண்ணை மூடணுன்னா முருகப்பெருமான் உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கிறாரு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க முருகனுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். நீ கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிறத உணர்த்துகின்றது. முருகப்பெருமானை மனமுருகி நம்ம உங்கள் பூஜை அறையிலையோ அல்லது நீங்கள் நின்ற இடத்துலையோ அல்லது கோவில்லையோ நம்ம வணங்கும் போது அந்த முருகப்பெருமானின் வாசம் வரும். அதாவது திருநீர் மற்றும் மல்லிகை பூ கலந்த ஒரு வாசம் வருவது மற்றும் பஞ்சாமிரத வாசம் வருவது. நீங்கள் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா என்னது திடீர்னு இந்த மாதிரி வாசம் வருது அப்படின்னா எனக்கெலாம் அந்த மாதிரி வரலையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் இது போன்ற வாசங்கள் வருகின்றது அப்படின்னா உங்கள் பக்கத்திலேயே முருகப்பெருமான் இருக்கிறார். நீங்கள் நினைத்தவுடன் உங்களுடனே வருவதற்கு காத்து கொண்டு இருக்கிறார். முருகன் உங்களை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் மயிலை நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க, மயில் உங்கள் கண்ணில் அடிக்கடி படுகின்றது அப்படின்னா முருகன் உங்களுக்கு உணர்த்துகின்றார். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை நான் நடத்தி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத உணர்த்துகின்றார். அந்த முருகப்பெருமான் உங்கள் கனவுல வருகிறார் அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாகவும் அது மட்டும் இல்லை முருகனின் அனுகிரகம் பரிபூரணமாக பெற்றவர்களாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை முருகனின் பாடல்கள், வேல்மாறல், கந்த சஷ்டி கவசம் இப்படி எதை படித்தாலுமே நம்மை அறியாமல் தாரை தாரையாக நம் கண்ணிலேருந்து கண்ணீர் வருகின்றது அப்படின்னா முருகப்பெருமான் உங்கள் கூடவே இருக்கிறார். முருகனின் அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முருகனை மனமுருகி வேண்டக்கூடிய பக்தர்களின் வீட்டில் முருகப்பெருமானின் ஜாடையிலேயே உங்களுக்கு ஒரு பெண் குழந்தையோ அல்லது ஆண் குழந்தையோ பிறக்கின்றது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க முருகன் உங்களை மட்டுமில்லை உங்கள் குடும்பத்தையே ஏற்றுக்கொண்டார். உங்கள் மீது அதீத நம்பிக்கை வைத்துள்ளார். அதனால்தான் உங்கள் வீட்டிற்கு குழந்தையாகவே வந்திருக்கிறார் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை உங்களுக்கு
முருகனின் அனுகிரகம் பெற்ற நாட்களில் குழந்தைகள் பிறப்பது செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், சஷ்டி திதி இது போன்ற நாட்களில் உங்கள் வீட்டில் குழந்தை செல்வங்கள் வருகின்றது, குழந்தை செல்வங்கள் பிறக்கின்றது அப்படின்னா நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க, முருகனின் அனுகிரகம் உங்கள் குடும்பத்திற்கே நிறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறத. இறுதியாக ஒரு அறிகுறி. இதை பார்ப்பதற்கு முன் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கும்போது யாராவது வந்து உதவி செய்வாங்க. அப்படி உதவி செய்தவர்களின் பெயரை கேட்கும்போது அது முருகப்பெருமானின் பெயர்களில் ஒன்றாக இருக்கும். உதாரணத்துக்கு சரவணன், கார்த்திக், பாலமுருகன், வேலன் இது போன்ற பெயர்களில் ஏதாவது ஒரு பெயராக இருக்கும். இப்படி உங்கள் வாழ்க்கையிலும் இது போன்ற அறிகுறிகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க, முருகன் உங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மற்றொரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். துதிக்கும் அடியவர் ஒருவர் கெடுக்க என நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கும் ஓர் துணையா